இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்கேல்லெஸ் பேலர் லான்ச் பண்ணது புல்லக்ரோ கம்பெனி தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பேலரில் நூல் எடுத்து விடுற பேரில் கையை விட்டு நிறையா பேருக்கு விபத்து ஏற்பட்டு கை இழந்துடுறாங்க. சில பேர் கை கலந்து நிறையா இன்ஜுரி ஆயிடுது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸ்கேல்லெஸ் பேலர் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, வணக்கம், உதயகுமார், ஸ்ரீ பொன்னி அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக புல்லக்ரோ டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்கேல்லெஸ் பேலர் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்கேல்லெஸ் பேலர் லான்ச் பண்ணது புல்லக்ரோ கம்பெனி தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பேலரில் நூல் எடுத்து விடுற பேரில் கையை விட்டு நிறையா பேருக்கு விபத்து ஏற்பட்டு கை இழந்துடுறாங்க. சில பேர் கை கலந்து நிறையா இன்ஜுரி ஆயிடுது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸ்கேல்லெஸ் பேலர் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, லோட் ஆனவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் பேல் ஆக்டிவேட்டிங் சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை தொட்டவுடனே இந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்வைன் ஃபீடர் மோட்டர்னு சொல்லுவோம். இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக நூல் உள்ளே தள்ளி விட்டுரும். நூல் உள்ளே தள்ளி விட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக நூல் ரோல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளி. இதுலேயே 2 மாடல் இருக்குது. BRB 540E. BRB 540 என்னன்னா, ஃபஸ்ட்டு பீப் சவுண்டுக்கு பேல் வந்து லோட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். 2வது பீப் சவுண்டுக்கு பாதி பேல் வந்து கட்டிருச்சுன்றது அர்த்தம். 3வது பீப் சவுண்டு வரும்போது பேல் அவ்வளோதான், நூல் கட்டாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டை வெளியே தள்ளி விட்டுரும். இதுலேயே அட்வான்ஸ் மாடல் வந்திருக்கு, டெக் ப்ளஸ்ன்னு சொல்லி. அதில் எப்படின்னா, சேம் அதே தான். பேல் லோட் ஆனவொடனே ட்வைன் ஃபீடர் மோட்டர் நூல் உள்ளே தெரிகிற ஃபஸ்ட் ஹார்னுக்கு, 2வது ஹார்னுக்கு பாதி கட்டு சுற்றிடுச்சு, 3வது ஹார்னுக்கு நூல் கட்டாக போகுதுன்னு அர்த்தம். கட்டானவுடனே அதே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகி கட்டை வெளியே தள்ளி விட்டுரும். அடுத்தது வந்து 3 பீப் சவுண்டு வரும்போது டோர் க்ளோஸ் ஆகுது, நீங்கள் கிளம்பலான்றது அர்த்தம். சர்வீஸ் வந்து ஈஸிலி அவைலபிள். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 டெக்னீஷியன் இருக்கோம். வந்து இன்ஸ்டாலேஷன்லேருந்து சர்வீஸ்லேருந்து பக்காவாக நாங்களே வந்து ஃபீல்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸ் எல்லாமே ஈஸிலி அவைலபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வசதி உண்டு. 3 ஃபினான்ஸ் இருக்குது. அதாவது டிவிஎஸ் கிரெடிட், ஸ்ரீராம், மகேந்திரா ஃபைனான்ஸ். இது 3லேயும் வந்து லோன் வசதி பண்ணி கொடுக்குற EMI வசதி இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேலர் மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர், இது வந்து பேடி வீடர், ரைஸ் அக்ரோன்னு சொல்லிட்டு இது 2மே இருக்குது. இப்போ ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறையா மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா மினி சீரியஸ், ரெகுலர், எலிக்கர், சேலஞ்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா FE சீரியஸ்ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் சீரியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் டெல்டா சீல் போட்டு கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா அது 430 kg வெயிட் வரும். 42 பிளேடு எடுத்திங்கன்னா டெல்டா சீல் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேத்துல வந்து சீக்கிரம் சீல் போகாது. அது ஓரிங் சீல்னு சொல்லுவோம். அதில் வந்து சீக்கிரம் போகாது. இதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி. இதுக்கும் சர்வீஸு ஸ்பேர்ஸ் எல்லாமே ஈஸிலி அவைலபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரைஸ் அக்ரோ பேடி வீடர். இது பார்த்தீங்கன்னா கேஜ்வீல் டைப் Honda 50cc இன்ஜினு கேஜ்வீல் டைப்பில் பண்ணியிருக்கோம். கேஜ்வீல் மூலிமா அந்த ரைஸ் அக்ரோ பேடி வீடர் வந்து நோந்துட்டு போகும். இது வந்து செல்ஃப் ப்ரொபல்டு. அது நோந்துட்டு போகிற மூலிமா அது களை எடுத்துக்கும். இந்த ரோ வந்து நம்ம வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க, எனக்கு 3/4 அடி இருக்கும், 1 அடி இருக்கும், நான் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்பீங்க. சென்டர் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த 2 ரோ வந்து நீங்கள் இந்த கிளாம்பை லூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு நடவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் திரும்புறதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக தூக்கி லைட்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகிக்கும். Honda 50cc இன்ஜின், பெட்ரோல் இன்ஜினுங்க. இது சர்வீஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோண்டாக்கு வந்து சர்வீஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிள். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, செல்வகணி நகர், அதாவது அத்தீந்தியல்கிட்ட ஹோட்டல் அத்தேனா இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் தான் நம்மளோட இது வந்து அமைஞ்சிருக்கு, நம்ம ஷோரூம்.